வணக்கம். இட்ஸ் Thursday மார்னிங். இன்னைக்கு நேரா வந்து காலைல தம்பிங்கள ஸ்கூல் அனுப்பிவிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம். ஏன்னா வந்து அங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. எந்நேரம் பார்த்தாலும் க்ளீன்ட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இடத்த நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். இங்கே கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் அங்கே போய் வேலை செய்ய போவேன். அப்படிங்கிறனால தான் இன்றைக்குமே அங்கே வந்திருக்கேன். அக்கா வந்து இருக்காங்க. ஆனால் அந்த அக்கா வந்து மரத்துக்கு தண்ணி விடுறது, கொஞ்சம் கூட்டி நீட்டாக வச்சுக்கிறது, கோலம் போடுறது இதெல்லாம் தான் வந்து பார்ப்பாங்க. இந்த மரத்தையெல்லாம் சுற்றி ஆழமாக வெட்டணும்னா லேடிஸ்னால முடியாது அப்படிங்கிறனால தான் இங்கிருந்து வந்து ஒருத்தவங்களை கூட்டி போயிருந்தேன். அதனால் அவர் வந்து நல்லா வெட்டி விட்டு அப்புறம் மழை காலத்துக்கு அதுக்கு நிறைய செடியெல்லாம் முளைச்சிருந்தா அது எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சு. ஏன்னா தம்பி அவங்கெல்லாம் போகிறப்ப ரொம்ப செடி கடியாக இருந்தால் பூச்சி புழு வந்துடும் அப்படிங்கிறனாலையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்தேன். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா வந்து மரத்துக்குலாம் தண்ணி விடணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஆழமாக வந்து வெட்டி கரை கட்டி விட்டுட்டு வந்தோம். நான் என்ன பண்ணாங்க போயின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மம்மட்டி வாத புல்லு கூடலாம் பிடிங்கிட்டேன். அப்புறம் அது எல்லாத்தையும் வந்து கூட்டி ஒரு பக்கம் சேர ஒதுக்கிட்டு மா இலை தேக்கு மரத்து இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருந்துச்சு. அதனால அதை எல்லாத்தையும் கூட்டி தீ வச்சுட்டுட்டேன். சப்போட்டா காய்க்கு தான் வந்து வேஸ்ட் ஆயிருந்துச்சு. ஏன்னா குரங்கு அவ்வளோத்தையும் பறிச்சு கீழே போட்டுருச்சு. கிடைச்சது அப்படிங்கிறனால பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பத்திர கழுவி பொட்டெல்லாம் வச்சு சாம்பிராணி போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டு. வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.